வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பயோகெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல 3 டைப்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். நம்ம போன வீடியோல பட்டிங் அண்ட் ஃபிஷன் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் ஐ கார்ட்ஸும் கொடுக்குறோம், மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது இதுவும் ஒரு ஏசெக்சுவல் ப்ராசஸ் தான், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ஆனா இந்த ஆர்கானிசம், அதாவது இந்த மதர் பிளான்ட் ஆர் இந்த பிரைமரி ஆர்கானிசம் தன்னோட பாடியை பிரேக் டவுன் பண்ணி 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் 2 ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸா டிவைட் ஆகி அந்த தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு புது டாட்டர் செல்லா உருவாகும். இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். அதாவது இந்த மதர் செல் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகி, ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிற ப்ராசஸ் மூலமா ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகி புது புது டாட்டர் செல்ஸ் உருவாக்கி, அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கானிசம் தனித்தனியா வாழ முடியற அளவுக்கு உருவாகிறது தான் இந்த ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரால முக்கியமா நம்மளால ஃப்ராக்மெண்டேஷன் பார்க்க முடியும். அந்த ஹோல் ஆர்கானிசம் தனித்தனி ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகி இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒரு தனி டாட்டர் செல்லா உருவாகி அந்த டாட்டர் செல்ஸ் தனியா வாழறதுக்குரிய அளவுக்கு இந்த ஆர்கானிசம்ஸ் வளரும். நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்ங்கிறது ஒரு ரினிவல் ஆர் ரீஸ்டோரேஷன் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட் தான் ரீஜெனரேஷன் பாங்க. ரீஜெனரேஷன் முக்கியமா ஹைட்ரா அண்ட் பிளெனேரியால நம்மளால பார்க்க முடியும். அதாவது ரீஜெனரேஷன்ங்கிறது அந்த ஆர்கானிசம்ஸ் கட் பண்ணாலும் அந்த ஆர்கானிசம் தன்னோட பாடியை ரீஸ்டோர் பண்ண முடியும் அளவிற்கு அதுக்கு ரீஜெனரேஷன் கேப்பபிலிட்டி அதுக்கு அதிகமா இருக்கும். ரீஜெனரேஷன் முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரா அண்ட் பிளெனேரியால முக்கியமா பார்க்க முடியும். இந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸா நீங்க வெட்டி போட்டாலும் அது அந்தந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு தனி ஆர்கானிசமா உருவாகும். ரீஜெனரேஷன் சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸால தான் உருவாகும். அதாவது ரீஜெனரேஷன்ங்கிறது டாட்டிபட்டன்ட்ங்கிற டாட்டிபட்டன்ட்ங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸால இந்த ஒரு ஃபுல் ஆர்கானிசம் உருவாகுது. அது மட்டும் இல்லாம இந்த செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கிறப்ப ஒரு மாசஸ் ஆஃப் செல்ஸ், ஏன்னா செல்ஸ் டிவைட் ஆனா டிஷ்யூ உருவாகும். இந்த மாசஸ் ஆஃப் செல்ஸ் கேலஸ், அதாவது கேலஸ்ங்கிறது டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அதாவது டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்ங்கிறது ஒரு டிஃபரன்சியேஷன்ங்கிற ப்ராசஸ் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் டாபிக்ல படிச்சிருப்போம். டிஃபரன்சியேஷன்ங்கிறது ஒரு செல்ஸ் தனக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷனையும் தனி ஷேப்பையும் எடுத்துக்கொள்றது தான் டிஃபரன்சியேஷன். அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் எடுத்து கேலஸ்ங்கிற மாசஸ் ஆஃப் செல்ஸ் உருவாகும். இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அதாவது இந்த டாட்டிபட்டன்ட் செல்ஸ் டிவைட் ஆகும்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும். இது நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல அரேஞ்ச் ஆகிறதுனால ரீஜெனரேஷன் பிளெனேரியால நடக்குது. இது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ்லயும் நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் லிசார்ட் அண்ட் ஸ்டார்ஃபிஷ். லிசார்ட்ஸ் என்ன பண்ணும்னா தன்னோட டெய்ல இன்கேஸ் ஆஃப் பிரிடேட்டர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அதை கட் பண்ணி பிரிடேட்டர்ஸை டைவர்ட் பண்ணி தன்னோட லாஸ்ட் பார்ட்டை ரீஜெனரேட் பண்ற அளவுக்கு இந்த மல்டி செல்லர் ஆர்கானிசம், ஒரு சிம்பிள் மல்டி செல்லர் ஆர்கானிசமான லிசார்டாலையும் ஸ்டார்ஃபிஷாலையும் முடியும். இதுதான் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்ங்கிறது ஒரு லாஸ்டான பாடி பார்ட்டை மறுபடியும் உருவாக வைக்கிறது, அதாவது டாட்டிபட்டன்ட் செல்ஸ் மூலமா அதை உருவாக்கிறது தான் ரீஜெனரேஷன். நெக்ஸ்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா ஸ்போர் ஃபார்மேஷன்ல நிறைய இண்டிவிஜுவல்ஸ் உருவாகும். ஸ்போர் ஃபார்மேஷன் முக்கியமா மொனிரா, புரோட்டிஸ்டா, அது மட்டும் இல்லாம ஆல்கி அண்ட் ஃபங்கைங்கிற நிறைய ஆர்கானிசம்ஸ்ல உருவாகுது. ஸ்போர்ஸ்ங்கிறது ஒரு மைன்யூட்டான சிங்கிள் செல், அது மட்டும் இல்லாம தின்னாவும் இருக்கும் இல்ல திக்வால்டாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்போர்ஸ்ன்னு அதை அழைப்பாங்க. இந்த ஸ்போர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பால் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டிக்ல குத்தி நிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியம்ல இருந்து அந்த ஸ்போர்ஸ் உருவாகுது. இந்த ஸ்போர்ஸ் எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் செல்டா தான் இருக்கும், திக் வால்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது இந்த பேரண்ட் பாடியில இருந்து ரிலீஸ் ஆகிறது மூலம் இது வேரியஸ், அதாவது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மாதிரி வாட்டர், விண்ட், அது மூலமா நிறைய இடங்களுக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. என்னதான் ஸ்போர்ஸ் ஒரு திக் வால்டா இருந்தாலும் இந்த ஸ்பொராஞ்சியம் கொஞ்சம் தின் வால்டு தான். நான் ஸ்பொராஞ்சியம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பிளாப் ஆன ஸ்டிக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பால் ஒரு ஸ்டிக் மேல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல அதாவது இந்த ஸ்பொராஞ்சியம்ல ரிப்பீட்டட் கேரியோகைனசிஸ் நடக்கும். நீங்க கேரியோகைனசிஸ் நீங்க பட்டிங் அண்ட் ஃபிஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
கேரியோகைனசிஸ்ங்கிறது நியூக்ளியர் டிவிஷன். இந்த நியூக்ளியர் டிவிஷன் நடக்கிறதுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து இந்த ஸ்பொராஞ்சியம்குள்ள ஸ்டோர் இருக்கும். ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரப்ப இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து பிரேக் ஆகி அதுல இருக்க ஸ்போர்ஸ், அதாவது இந்த திக் வால்டு ஸ்போர்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ஸ் வந்து தன்னோட திக் வால்ட வந்து எப்போ வந்து, அதாவது ஒரு மாய்ஸ்ட் சர்ஃபேஸோட கான்டாக்ட் வர வரைக்கும் இந்த திக் வால்டு வந்து இந்த ஸ்போர்ஸை வந்து அதாவது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் வந்து எங்கேருந்து வந்து லிபரேட் ஆகும்னா அந்த ஹைபே நீங்க பார்க்க முடியும், HYPHAE, இந்த ஹைபேல இருந்து உருவாகுது. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.